கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி பார்த்தோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும்படியான மெய்யான ஒளியாக இருக்கிறார். இன்னும் ஆழமாக யோவான் அவரை குறித்து இந்த அதிகாரத்தில் தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதே 1 அதிகாரம் 14 வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் வார்த்தையாய் உண்டாக்கினார் அல்லவா? அவர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தபடினாலே அவரை குறித்து வேத முழுமையாக எப்படி இந்த உலகத்துக்கு வருவார், அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையாகிய தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாம்சமாக உலகத்தில் வந்து 33 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. வாழ்ந்து மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு கடந்து போன பிற்பாடு இந்த சுவிசேஷ புத்தகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தனக்குள்ளாக மாம்சத்தில் யோவான் இயேசு கிறிஸ்துவை கண்டிருக்கிறார். மரித்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவரை தனக்குள்ளாக வாசம் பண்ணுவதை, தனக்குள்ளாக தேவ ஆவி இருப்பதை உணர்ந்துதான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள் வாசம் பண்ணினார். அது தேவனுடைய மகிமைக்கு ஒத்ததான ஒரு மகிமை என்று சொல்லி அவரை குறித்து யோவான் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவன் எங்கே இருக்கிறது சொன்னால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது உண்மை எப்படியோ அதுபோல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வசனங்களை ஆழமாக நாம் விசுவாசிக்கின்ற போது நமக்குள் தேவன் இருப்பதை நம்மால் உணர முடியும். நம்மூலமாக அநேகர் உணரும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் அந்த அனுபவத்தில் போகும்படியாக நம்மை கொடுப்போம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், தெய்வமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்து இன்றை நமக்குள்ளாக வாசம் செய்வதை உணர்ந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு வார்த்தையாயிருந்து வார்த்தை மாம்சமாக மாறி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக வந்து இன்றைக்கோ எங்களுக்குள்ளே வாசமாக எங்களுக்குள்ளே தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த அனுபவத்தை நாங்கள் அனுபவித்து அநேகருக்கு உம்முடைய நாமத்தை ஆண்டவரே கர்த்தாவே வெளிப்படுத்தும்படியான அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.